ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார், இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார்ங்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார், எல்லாம் பார்த்துக்கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார், எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் அஞ்சிடேன், அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார், எல்லாம் பார்த்துக்கொள்வார். கேடும் வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடும் வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார், கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார், எல்லாம் பார்த்துக்கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன், கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன், அல்லேலூயா, புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார், எல்லாம் பார்த்துக்கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார், எல்லாம் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நம்ம தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதித்து அல்லேலூயா, அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாளைய தினத்தை குறித்து நீ பயப்படாதே என்று சொன்ன தேவா, நான் எல்லாம் பார்த்துக்கொள்வேன், நான் எல்லாம் பார்த்துக்கொள்வேன்னு சொன்ன தேவா. அல்லேலூயா. மோரியா மலையில ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே, அல்லேலூயா, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. நீர் அக்கினியா எங்கள் மத்தியில் நீர் கிரியை
செய்வீராக. ஹல்லேலூயா. அக்கினியா எங்களோடு கூட நீர் பேசுவீராக, கிரியை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசையோடு பேசின உம்முடைய அக்கினி, அக்கினி ஜாலியில் இருந்து பேசின வல்லமையுள்ள தெய்வமே. ஹல்லேலூயா. எலியா கட்டின பலிபீடத்தில் அக்கினி இறங்கினது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த பரலோக அக்கினி இந்த வேளையில் ஆண்டவரே துதிக்கிற இந்த நேரத்தில் எல்லா கிரியைகளை அழிப்பதாக, எல்லா பொல்லாத கிரியைகளை அழிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அக்கினி சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டரிக்குமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரலோக அக்கினி எங்களை சூழ நிற்பதாக, எங்களை நிரப்புவதாக, அந்த அக்கினி எங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எலும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, மிக தரிசனம் உரைத்திடவே. எலும்புகள் பள்ளத்தாக்கினில், எலும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, மிக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. ஆமென். கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக ஆமென், ஆமென், வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. ஆமென். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக தேடுமே. அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே. ஆமென், ஆமென். உம்முடைய பரலோக அக்கினி எங்கள் மத்தியில் இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya 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 ஹalleluya. உம்முடைய அக்கினி ஆண்டவரே, உம்முடைய அக்கினி ஹalleluya 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 எங்களுக்குள்ள இறங்குவதாக, எங்களுக்குள்ள அனல் மூட்டி எழுப்புவதாக. ஹalleluya அந்த பரலோக அக்கினி எங்களை உயிரினே செய்வதாக. ஹalleluya 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 ஹalleluya. சீனாய் மலையில ஹalleluya உம்முடைய மகிமையின் மேகம் இறங்கினது ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம், உம்முடைய அக்கினி இறங்கி வந்தது ஆண்டவரே. ஹalleluya அந்த அக்கினி இந்த சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த உம்முடைய சமூகத்தில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, எங்களை சூழ இருப்பதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த அக்கினியின் தேவன், அந்த அக்கினியின் தேவன். ஹalleluya ஹalleluya. பலத்த காற்றாய், பலத்த காற்றாய் நீர் எங்களுக்குள்ளே நீர் ஆளுகை செய்வீராக. ஹalleluya எங்களுக்குள்ளே. ஹalleluya ஹalleluya. வல்லமையின் தேவன், வல்லமையின் தேவன். ஹalleluya எங்களுக்குள்ளே நீர் ஆளுகை செய்வீராக. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஹalleluya கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்கிறவன், நீ கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்கிறவன். நாளை தினத்தை குறித்து பயப்படாதே என்று சொன்னதேப்பா. மத்திய 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களப்பா, நாளை தினத்தை குறித்து நீ பயப்படாதே. ஹalleluya அது நாளை தினத்துக்கான அது பார்த்து கொள்ளட்டும், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதேப்பா. உன் தேவைகளை நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொன்னதேப்பா. முதலாவது என்னை தேடுங்கள் என்று சொன்னவன், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா.
வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நாளைய தினத்தில் நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் அப்பா. ஆண்டவரே, நீர் கிரியை செய்வதற்கு ஆண்டவரே ஒரு இரவு போதும் ஐயா. காலையிலே அது நன்மையானதை காண செய்கிறது அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடப்பதற்கு முழுவதும் நீர் பலத்த கீழ்காட்சியை உண்டு பண்ணினீர் ஆண்டவரே. கிழக்கு வெளுத்து வரும்போது ஆண்டவரே அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் அந்த செங்கடலை கடந்து செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்து அவர்களை துரைத்து கொண்டு வந்த எகிப்தியரை நீர் ஆண்டவரை முறியடித்தீரப்பா. நீங்க வாக்கு பண்ணிடுங்க, இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி இன்றைக்கு நீங்க காண மாட்டீங்க என்று சொல்லி ஆண்டவரே ஒரு இரவில் கர்த்தர் நீர் ஆண்டவரே அற்புதத்தை செய்த தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விடியற் காலையிலே அப்பா உம்மை மகிமைப்படுத்தும்படியான காரியத்தை செய்த தெய்வம் அப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. காலையிலே நீர் எங்களை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. இரவு நேரத்தில் நீர் கிரியை செய்கிறவர். நாளைய தினத்தை குறித்து நீ பயப்படாது என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமாப்பா. நீர் காலை வேளையிலே நீர் அற்புதங்களை செய்கிறவர். எங்களை அதிசயமாய் காண செய்கிற ஒரு தெய்வம் நீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஒரு நாமத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில நீர் மகிமைப்படுத்துங்க. இந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு பகுதியும் தேவனில் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களோடு கூட பேசும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சரி, நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான மத்தியிலே அவர் பேசும்படியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வேத புஸ்தகம், அதில் நீர் எழுதி கொடுத்த உம்முடைய வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீ பேசுவீராக. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடியனை பூரணமாய் நீர் மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும் ஆண்டவரே. தேவையில்லாத காரியத்தை பேசாதவர் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுவீராக. எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் வேதத்தை எடுத்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம் கடைசி வசனம். மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதி பாடு போதும் சொல்லி ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நாளைக்கான நீ என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாளைய தினம் தன்னுடையகளுக்காக அது கவலைப்படட்டும் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. உண்மையிலே நம்ம நாளைய தினத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வேதம் சொல்லுது நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனால் நான் நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் அப்படி சொல்கிறவங்க போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா பொதுவாகவே ஒரு மனிதனுடைய இயல்பு, நம்ம நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன காரியத்தை நம்ம செய்ய போகிறோம்ங்கிற ஒரு கவலை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நாம் என்ன செய்யணும், அந்த கவலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், உண்மையிலே அதை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அதை என்ன செய்யணும், நம்பணும், அதை விசுவாசிக்கணும். அது அந்த நேரத்தில் நம்ம விசுவாசிக்க முடியாத நிலைமைகள் வரும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரும்போது கொஞ்ச நேரம் நம்ம நம்பிக்கை கொஞ்சம் வராது. ஆனால் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கும்போது உண்மையிலே கர்த்தர் நம்மை அந்த நேரத்தில் நம்மை பலப்படுத்துவார், ஒரு நம்பிக்கையான காரியங்களை செய்வார், வார்த்தையை நம்ம கொண்டு நம்ம கூட என்ன செய்வார், அவர் பேசுவார். இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தை, நாளைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இரவு நேரத்திலே அற்புதம் செய்வதற்கு, கிரியை செய்வதற்கு இயேசு போதுமானவர். அல்லேலூயா. அதை தான் நம்ம நீங்கள் தியானிக்க போகிறோம். இரவு நேரத்தில்
கர்த்தர் கிரியை செய்ய அவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம வேதத்தை தியானிக்க போகிறோம். நம்ம விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நமக்குள்ளே அவர் கிரியை செய்வார். நாளைய தினத்தில் நம்ம ஒரு பெரிய அற்புதத்தை நாம் காணுவோம். அல்லேலூயா. முதலாவதாக யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்து எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா. இங்கே வேதத்தில் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் கானான் தேசத்துக்கு அவர்களை கூட்டி கொண்டு போகும்போது அந்த 14ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் தான் அவர்களை வழி நடத்தினார். ஆண்டவர் தான் அவர்கள் என்ன செஞ்சால் வழி நடத்தினா. உண்மையிலே நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் நம்ம வழி நடத்தினா எந்த தடையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம நேராக நம்ம லகுவாக போகணும் தான் நம்ம என்ன செய்வோம், விரும்புவோம். அதை தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என் பாதையை செபைப்படுத்துன்னு சொல்லி. ஆனால் இங்கே மோசையோடு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த வழியாக போகணும், இந்த இடத்துல நீ என்ன செய்யணும், பாளையம் இறங்கணும். சமுத்திரத்துக்கும் இதற்கு நீ நடுவில் என்ன செய்யணும், அந்த ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே நீங்கள் அங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகிறார். மோசே அதன்படி ஜனங்களை என்ன செய்கிறான், வழி நடத்தி கொண்டு வருகிறான். வரும்போது தான் ஆண்டவர் சில நேரத்தில், முதலாவது நம்ம நினைக்கணும், சில நேரத்தில் ஆண்டவர் மகிமைப்படும்படியாக சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பார். அதுதான் ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், நான் எகிப்தின் பார்வோனுக்கு முன்பாகவும் எகிப்தின் சேனைக்கு முன்பாகவும் நான் மகிமைப்படும்படியாக தான் ஆண்டவர் சொல்லியிருப்பார். நான் ஒரு மத்தியிலே நான் மகிமைப்படுவேன், அதனால இந்த வழியாக நீ என்ன செய்யணும், கடந்து போகணும்னு சொல்லி. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுபவிக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நன்மையாக என்ன செய்யும், அது இருக்கும். ஏன்னா இவர்களை கரெக்டாக ஆண்டவர் சமுத்திரத்துக்கு முன்பாக வழி நடத்தி கொண்டு போனார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அவர்கள் அந்த இடத்துல நிற்கிறார்கள். நிற்கும்போது ஆண்டவர் பார்வோன் இடத்தை கடினப்படுத்தி அவனை என்ன செய்கிறார், அந்த பக்கம் சமுத்திரத்துக்கு பட்மாக செங்கடலுக்கு முன்பாக அவனை என்ன செய்கிறான், கொண்டு வருகிறார். அவன் பெரிய ரதங்கள், அநேக ரதங்கள், குதிரை வீரர்கள், சேனைகள் எல்லாம் அவன் அனுப்புகிறான். அவங்க கடந்து போகிறாங்க. இது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து என்ன செய்கிறாங்க, ஐயோ நீ எங்களை கொள்வதற்காகவா நீங்கள் கொண்டு வந்த, ஏன் எகிப்தில் நாங்கள் நிம்மதியாக இருந்தோமே. அந்த ஒரு வசனம் உண்டு, அந்த 12ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா. நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்து எங்களுக்கு நலமாக இருக்குமேன்னு சொல்லி அநேக ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறாங்க. சொல்லும்போது தான் கர்த்தர் மோசையோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு நீ பயப்படாத, இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியரை இனி நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய மாட்டீங்க, நீங்கள் காண மாட்டீங்கன்னு சொல்லி ஜனங்களோடு கூட நீ பேசுன்னு சொன்னார். உண்மையிலே இன்றைக்கு நம்ம 74வது சங்கீதத்தில் நம்ம இன்றைக்கி வாசிக்கும்போது அதை ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தை குறித்து என்ன சொல்லுகிறார், வலு சர்ப்பத்தை நான் சமுத்திரத்தில் என்ன செஞ்சேன், அழித்து போட்டேன். நீங்கள் கவனித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் வாசித்திருப்பீங்க அந்த 74வது அந்த சங்கீதம். இன்றைக்கு இப்பொழுது தான் நான் அந்த பார்த்தேன், அது மோசையின் ஜெபம் நினைக்கிறேன், 74ஆம் சங்கீதம். அதை நீங்கள் வாசிங்க. அது ஆசாப்பின் போதகம், சாரி, அது அந்த 13ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலையை நீர் என்ன செஞ்சீர், உடைத்தீர். எகிப்து மிகவும் சாபமான ஒரு காரியம். கர்த்தர் அவர்கள் என்ன செஞ்சார், இனி நீ என்ன செய்ய மாட்டேன், அந்த எகிப்தியரை காண மாட்டேன். எப்பொழுது தெரியுமா, நாளைய தினத்தில் நீ விடிய காலையிலே கிழக்கு வெளுத்து வரும்போது நீ அதை காண மாட்டாய், உன் வாழ்க்கையில நீ என்ன செய்வ, விடுதலையாக்கப்பட்டாய்ன்னு சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் வசனம் யாத்திராகமம் 14:13. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், நீங்கள் காண மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் நம்மை நடத்தும் போது தடையாய் வரலாம், தடையான காரியம் இருக்கலாம். ஆனால் அது எதற்குனா கர்த்தருடைய நாமம் நம்ம வாழ்க்கையிலே மகிமைப்படும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உண்மையிலே நம்ம அதை நினைத்து பார்ப்போமானால் இதனுடைய சம்பவம் மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் இல்லையா? ஒரு ஜனங்களுக்காக ஒரு கடலே பிளந்து அது வழி விட்டதாம். அது எப்படி தெரியுமா? அது நம்ம வாசித்தோம் 20-21 ராம் முழுவதும் ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த இரவு முழுவதும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு என்ன செஞ்சார், இருந்தாராம். எப்படி கிரியை செய்தார்? காற்றை கொண்டு பலத்த கீழ்காற்றை உண்டாக்கி ஆண்டவர் என்ன செஞ்சார், கிரியை செய்து கொண்டு என்ன செஞ்சார், இறந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. மோசே கரங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். சமுத்திரத்துக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் என்ன செய்யணும், நம்ம தேவன் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம நோக்கி பார்த்து நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் இரவு நேரம் முழுவதும் ஆண்டவர் நமக்காக என்ன செய்வார், அவர் இயற்கையை பயன்படுத்தி அவர் கிரியை செய்து கொண்டே என்ன செய்வார், இருப்பார். அவர் செய்தார். அவருக்கு கடல் ரெண்டாக என்ன செஞ்சது, பிளந்தது. ஆண்டவர் அந்த வேத வசனம் சொல்லுது, அந்த எகிப்தியருக்கு அந்த அவங்களும் உள்ளே வந்தாங்க. ஆண்டவர் திறந்த வழியில் எகிப்தியரும் என்ன செஞ்சாங்க, உள்ளே வந்தார்கள். ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த வழியில் கடந்து போக முடியல. காரணம் என்னன்னா, ஆண்டவர் சில அவங்கள என்ன செஞ்சார், ஒரு வழி பண்ணதான் செஞ்சார். அந்த வசனத்தை வாசிங்களேன், நல்ல ஒரு அருமையான வசனம். அந்த 25வது வசனம், அதே அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன செஞ்சாங்க, அவங்க அறிந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாதை கடினமாக இருந்தது. அப்போ இஸ்ரவேலுக்கு நினச்சி பாருங்களேன், ஆண்டவர் அதை வற்றி போக பண்ணினார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவங்க வெட்டாந்தரையில் நடந்துவது போல அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேலில் கடந்து போனாங்க. ஆனால் எகிப்தியருக்கு எப்படி இருந்தது, வண்டி சக்கரங்கள் கூட சுருள முடியாத அளவுக்கு என்ன செஞ்சது, ஆண்டவர் பண்ணினார். ஆண்டவர் எவ்வளோ அழகாக நடத்தினார் பார்த்தீங்களா? ஏன்னா நீ இனி இந்த எகிப்தியரை என்ன செய்யக்கூடாது, நீ காணக்கூடாது. நான் உன்னை விடுதலையோடு கூட நான் காமிக்கிற தேசத்துக்கு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன், கொண்டு போக போகிறேன். இனி அவங்க உன்னை எந்த நிலையிலும் ஒன்று என்ன செய்யக்கூடாது, ஆமாம் நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஆமாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்போது எந்த சத்துருவும் நம்மளை என்ன செய்யக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாது. அதுக்காண்டி ஆண்டவர் கொண்டு வந்து என்ன செஞ்சார், அந்த வலு செருப்பத்தை சமுத்திரத்தில் என்ன செஞ்சார், ஆண்டவர் அழித்து போட்டான்னு சொல்லி பார்க்குறோம். எப்பொழுது ஆண்டவர் கிரியை செய்தார், ராம் முழுவதும் ஆண்டவர் என்ன செஞ்சார், கிரியை செய்தார். அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த 24ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 24 யாத்திரை 14 சொல்லுங்க, நான் வாசிக்கிறேன், இங்கே பாருங்கள். கிழக்கு வெளுக்கு வரும் ஜாமத்திலே கர்த்தர் அக்கினியும் மேகத்தையும் அவர்களுக்கு, யாருக்கு, இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதமாகவும் எகிப்தியருக்கு அது ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணுகிற, அழிவை உண்டு பண்ணுகிறதாய் ஆண்டவர் என்ன செஞ்சார், மாற்றினார். அதே கீழே நீங்கள் அந்த கீழே நீங்கள் வாசித்து வரும்போது 27ஆம் வசனத்தில் மோசே தன் கையை சமுத்திரத்திலும் இன்னேட்டினான், விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாக என்ன செஞ்சது, மீண்டும் மூடிக்கொண்டு என்ன செஞ்சது, சமுத்திரத்தில் அமிழ்த்து போட்டதை சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போது அந்த எகிப்தியரை என்ன செய்யலை, அவங்க இஸ்ரவேலர்கள் என்ன செய்யலை, அவங்க காணலை. கர்த்தர் சொன்னது அது சொன்னது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை இந்த வார்த்தை நம்புகிறீங்க? கர்த்தர் சொன்னது அது சொன்னது தான், அது என்ன செய்யும், நிறைவேறும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, கர்த்தரை நோக்கி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். எந்த நிலைமையிலும் தடைகளிலும் நம்ம முறுமுறுக்கவே கூடாது. ஏன்னா நம்ம நாளைய தினத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த காரியத்தை நம்ம செய்யணும், நம்ம தேவைகள் சந்திக்கப்படணும், நம்ம எப்படி இந்த காரியத்தை நம்ம முன்னெடுத்து போகிறோம். சிலர் அதே குழம்பி தூக்கெல்லாம் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் அந்த நிலைமையில் கூட நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பார்ப்போமானால் கர்த்தர் அந்த இரவு நேரத்தில் நமக்காக அற்புதங்களை செய்ய முடியும். அது விடியற் காலத்திலே நம்முடைய கண்கள் என்ன செய்யும், அந்த அற்புதத்தை என்ன செய்யும், பார்க்கும். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாத காரியத்தை நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வார், அவர் செய்ய உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும், அதை நம்பணும்.
நம்ம நம்பணும். நாளை தினத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் இரவு வெளியில கூட அவர் கிரியை செய்ய அவர் உண்மையுள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அதாவது நம்ம வாழ்க்கை உயர்த்தப்படும் போது சில நேரத்தில் அநேக முறுமுறுப்புகள் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும், கடந்து வரும். ஆனால் ஆண்டவர் நினைத்தாரானால் ஒரு இரவு வேளையிலே நம்ம வாழ்க்கை ஆண்டவர் துளிர்விட செய்ய முடியும். அல்லேலூயா. அதை வாசிக்கிறோம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 8ஆம் வசனம். மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்து ஊழியங்களை கொடுத்தார். அந்த ஊழியத்திலே ஆசரிப்பு கூடார ஊழியத்திலே, ஆசிரியர் ஊழியத்திலே ஆண்டவர் லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுத்திருந்தார். அந்த லேவி கோத்திரத்தில் ஆண்டவர் முக்கியமாய் பிரதான ஆசாரிகளை நியமித்திருந்தது ஆரோனையும் மோசேயையும். ஆரோன் வருஷத்துக்கு ஒரு முறை அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். ஆனால் மோசே எப்பொழுதும் என்ன செய்ய முடியும், அவன் போக முடியும். கர்த்தர் அவனோட பேச நினைத்தாருன்னா ஆண்டவர் கூப்பிட உள்ளே போக முடியும். ஆனால் ஆரோன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவன் என்ன செய்ய முடியும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவன் போக முடியும். நாம் அது வேதத்தில் வாசிப்போம். அந்த ஆசாரியருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா, லேவியருக்குள்ளே அதில் ஒரு மனிதன் இருந்தான். கோராகு, மொத்தம் 3 கூட்டம் உண்டு லேவியர்களே. அதில் கோராகு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதன், அந்த நம்ம அதில் வாசிக்கிறோம் 16ஆம் அதிகாரத்தில். அந்த நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்களேன். என்னாகமும் 16ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாப்பின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களுக்கும் சங்கத்துக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக எழும்பி அவன் ஒரு பிரச்சனை பண்ணுகிறான். கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுவாரா, நீங்கள் எங்களுக்கு முன்பாக நீங்கள் எப்போ உயர்ந்து தான் இருப்பீர்களா அப்படின்னு சொல்லி இந்த கோராக என்ன செய்கிறான், எழும்புகிறான். அவருடைய உயர்வுக்கு தடையாக அநேக காரியங்களை அவன் கொண்டு வருகிறான். அதாவது நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் நம்ம இப்போ தான் ஆசீர்வதிக்கப்பட போவோம். ஆனால் சில நேரத்தில் சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, முறுமுறுப்பாங்க. நம்ம வேலை ஸ்தலத்தில் கூட நம்ம பார்த்துருக்கலாம், நான் பார்த்துருக்குறேன். வேலை செய்கிற இடத்துல கூட சில நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, வருவாங்க. இவன் முன்னேறி போயிடுவானோ, இவன் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டு போயிடுவானோன்னு சொல்லி சிலர் என்ன செய்வாங்க, நம்மளை முறுமுறுப்பாங்க. முறுமுறுப்பு என்னென்னா, நம்மளை எதையாவது ஒன்று சொல்லி, அதாவது இது நம்மளுக்கு வேண்டாம், நம்ம பேசாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை என்ன செஞ்சிடும், வந்துடும். மோசைக்கும் ஆரோனுக்கும் அந்த மாதிரி தான். இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறதே ஒரு பெரிய ஒரு காரியம். ஆனால் இந்த கூட்டம் என்ன செஞ்சான், கோராகு அவனுக்குன்னு ஒரு 250 பேர் கூட்டு கொண்டு வந்து மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன செஞ்சான், எழுப்பினா. கர்த்தர் எங்களை தெரிந்து கொள்ளலையா, நீங்கள் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறாரு அந்த ஊழியத்துக்குன்னு சொல்லி. ஆனால் மோசை என்ன செய்கிறான், முகங்கூப்புற விழுந்து என்ன செய்கிறான், அவன் அழுகுறான். அவன் அழுதுறான், நீங்கள் இப்படி பேசாதீங்கன்னு சொல்லி என்ன செய்கிறான், அழுகிறான். ஆனாலும் அவங்க கேட்கல. ஆனால் மோசை ஒரு காரியத்தை செஞ்சான். என்ன, நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். செஞ்சால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிற நாளை தினத்தில் நம்ம பார்ப்போம். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மோசை சொல்ல, நீங்கள் தூப கலசத்தை கொண்டு வாங்க, அதில் அக்கினியை போட்டு கொண்டு வாங்க, ஆண்டருக்கு முன்பாக தூபம் விடுங்க, ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இருக்கட்டும் சொல்லி மோசை சொல்லும்போது, மோசை சொல்லுகிறான், ஆரோனையும் பார்த்து சொல்லுகிறான், நீயும் என்ன செய், நீனும் கொண்டு வா அப்படின்னு வரும்போது ஆண்டவர் அந்த கோராகின் கூட்டத்தை என்ன செய்யலை, ஆண்டவர் ஏற்றுக்கல. மோசை சொல்லுகிறான், மற்றவர்களையும் கூப்பிட்றான், நீங்களும் வாங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவங்களும் என்ன செய்யலை, உமக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நீ உன்னுடைய பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம், உன்னுடைய வழியில் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த நேரத்தில் அவர்களை என்ன செஞ்சாரோ, அந்த முறுமுறுக்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்மளுக்கு ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா, ஒரு நாள் இரவிலே அவர் அகற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் மறுநாள் காலையில் வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர்களை அகற்றினார். ஆனால் மோசே ஒரு காரியத்தை செய்தான். என்ன சொன்னான் தெரியுமா, சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி அறிந்துக்கலாம் தெரியுமா, ஆண்டவர் நம்ம நினைக்கிறத ஆண்டவர் சில நேரத்தில் செய்வார். அதை நீங்கள் யாரெல்லாம் உணர்ந்திருக்கிறீங்க, அந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம நினைப்போம், அந்த காரியம் நம்மளுக்கு நடக்கும்.
சில நேரத்தில். ஆனால் அந்த மோசே அந்த மாதிரி தான் நினைத்தான். ஆண்டவரே இப்பேற்பட்ட கூட்டத்துக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், நான் இருக்கிறேன், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு நினைக்கும்போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், ஆனால் ஆண்டவர் என்னை இந்த ஊழியத்தில் தெரிந்து கொண்டார், ஆனால் அவர் ஒரு புதிதான ஒரு காரியத்தை அவர் செய்யணும். என்ன திரும்ப செய்யணும்? அந்த வசனத்தை வாசிங்க. என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள்லாம் அறிந்து கொள்வீங்கன்னு மனதுக்குள்ளே தான் நினைத்தான். ஆண்டவர் உடனே என்ன செஞ்சார்? பூமியை பிளந்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த எல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்காரு. அவன் கூட இருக்கிற கூட்டம் போகட்டும், உனக்கு கீழ்ப்படியாத கூட்டம் ஒரு பக்கம் போனால் போகட்டும், உன் பேச்சை கேட்குறவங்க ஒரு என்ன செய், நீ அகற்றுன்னு சொல்லுகிறார். அந்த அந்த 3 பேர் கூட்டம் அவர்களுக்கு அவங்க கூட்டத்துக்குள்ளே யார் நிற்கக்கூடாது. ஆண்டவர் அகற்றுன்னு மோசே இடத்துல பேசுகிறார். மோசே சொல்லுகிறான். உடனே அநேகர் என்ன செய்கிறாங்க? மோசையும் பேச்சை கேட்டு அகன்று போகிறாங்க. ஆனால் அந்த குடும்பம் என்ன செஞ்சது? அந்த பூமியை ஆண்டவர் பிளந்து உயிரோடு கூட அவங்க கூடார மனைவி பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? உயிரோடு கூட உள்ளே போனாங்க. அந்த கூக்குரல் சற்றும் அநேக ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. மோசே நினைக்க தான் செஞ்ச ஆண்டவர் உடனே அவனோட பேசுகிறார். ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். பாருங்களேன். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனிதனுக்கு விரோதமாய் யாராவது எழும்புவர்களானால், நம்ம வேலை ஸ்தலத்தினாலும் சரி, ஊழியத்தினாலும் சரி, நம்ம ஒரு உயர்வை நம்ம அடைந்து கொண்டே போகும்போது யாராவது ஒரு கூட்டம் நம்மளுக்கு விரோதமாய் முறுமுறுத்து நம்மளை, அதாவது நம்மளை என்ன சொல்லுகிறதுன்னா, நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம என்ன செய்வாங்க? நம்மளுடைய உயர்வை நம்மளே இது வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுற அளவுக்கு ஒரு மனிதன் எழும்புவான். ஆனால் நாம் தேவனோடு கூட அதை சொல்லணும். ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் நடக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்களை நம்ம விட்டு என்ன செய்வார்? அப்புறப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசையும் ஆரோனையும் விட்டு இந்த கூட்டத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அகற்றினார். அகற்றி கொஞ்ச நேரம் கூட ஆகலை, ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருமா? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை என்ன செய்றீங்க? மனாந்திரத்தில் கொண்டு வந்து எங்களை கொல்ல தான் நீங்கள் பார்க்கீங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் எழும்புச்சு. ஆண்டவருக்கு அதுவும் பிடிக்கல. ஆண்டவர் உடனே அவர்கள் என்ன செஞ்சார்? தண்டித்தார். வாதை புறப்பட்டது. மோசை ஆரோன் விழுந்து ஆண்டவரத்தில் பாதர் விழுந்து கதறாங்க. ஆண்டவரே இந்த ஜனங்கள் பேசுகிறாங்க, மன்னிங்கன்னு. ஆரோனை பார்த்து சொல்லுகிற, மோசை நீ தூப்ப கலசத்துக்கிட்டு இந்த சம்பவத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னால் ஒரு மேய்ப்பனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் என்ன செய்வீங்க? உண்மையில நீங்கள் அறிந்து கொள்வீங்க. மோசே சொல்லுகிற ஆரோனை பார்த்து, ஓடு, ஜனங்கள்லாம் அழிக்கிறாங்க, ஆண்டவர் அழிக்கிறாரு, நீ ஓடுங்க, தூப கலசத்தை எடுத்து போய் ஆண்டருக்கு முன்பாக தூபம் காட்டு, இறக்கம் கேளு ஆண்டவர் கிட்ட இந்த ஜனங்களுக்காகன்னு சொல்லி அனுப்புகிறான். மோசே விழுந்து கிடக்க ஆரோன் ஓடுறான். அந்த வதத்தை நீங்கள் வாசிக்கும் போது நம்ம அதை வாசிப்போமே. அந்த 41ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரை இருக்குது. அங்கே மோசே அந்த 46வது வசனத்தை வாசிங்க. என்னாகமோ 16:46. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதின் மேல் தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையின் இடத்தில்னா ஜனங்களிடத்திலே, ஜனங்கள் தான், நாம தான் சபை. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இதை கட்டிடும் நினைக்கிறோம், நாம தான் என்னது? சபை. வாசிங்க. சபையின் இடத்தில் ஓடி அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டு மோசே விழுந்து கிடந்து சொல்லுகிறான். ஆரோன் என்ன செய்கிறான்? பாவம் ஆரோன் நினச்சி பாருங்களேன். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, ஆரோன் ஊழியத்தினாலும் சரி, ஒரு மனுஷன் ரட்சிப்புகளை கடந்தாலும் சரி, ஆரோனை போல என்னது அழைக்கப்பட்டால் ஒழியன்னு ஒரு வேத வசனம் சொல்லுது. ஏன்னா ஆரோன் தன்னுடைய 2 பிள்ளைகளை, அவன் கீழ்ப்படியாத பிள்ளைகளை ஊழியத்துக்கு வரும்போது அவன் இழந்து போனான். நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்நிய அக்கினி எடுத்துக்கொண்டு போனாங்க. ஏதோ ஆண்டவர் ஒரு விளையாட்டு, ஆண்டவர் எந்த ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்லி, ஆனால் ஆண்டவர் 2 குமார்களையும் என்ன செஞ்சார்? அடித்து போட்டார். அந்த மத்தியிலையும் அவன் கர்த்தருக்காக நின்று ஊழியம் செய்தான், அந்த மோசையோடு கூட இருந்து. அதனால தான் வேதம் சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய. ஆமாம், மற்ற நம்ம நினைப்போமா, ஆண்டவர் பாரம், ஆண்டவர் நம்மளை போட்டு தள்ளிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வருவோமா ஆண்டர் இடத்துல? இருக்க மாட்டோம். ஆனால் ஆரோன் என்ன செஞ்சான்? அழுதான். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? கர்த்தரோடு கூட ஊழியத்தில் என்ன செஞ்சான்? மற்ற பிள்ளைகள் தப்பு வைத்து கொண்டான். அவனுடைய சந்ததிகள் என்ன செஞ்சது? கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு என்ன செஞ்சாங்க? வந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்களுக்காக இந்த ஆரோன் ஓடுகிறான். உடனே ஆண்டவர் வாதை நிறுத்தப்பட்டது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அந்த முறுமுறுப்பு ஏன் இவ்வளோ மோசமானது உங்களுக்கு குறித்து சொல்லுகிறேன். முறுமுறுப்பு மிகவும் மோசமான ஒரு காரியம்.
ஆண்டவர் இடத்துல முறுமுறுக்கிறது, இது இல்லை அது இல்லை, உங்களை நான் உங்கள் இடத்துல வந்து நான் என்னத்தை கண்டேன், நான் ஆராய்ச்சி என்னத்தை கண்டேன், வேத வசனத்தை வாசித்து என்னத்தை கண்டேன், ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்டேன். இந்த முறுமுறுப்பு ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்காத ஒரு காரியம். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, அந்த கூட்டத்தாரை தவிர இந்த முறுமுறுத்த கூட்டத்தை ஆண்டவர் அதிகமாக என்ன செஞ்சிருந்தா அழித்திருந்தார்னு சொல்லி அவங்க 250 பேர் தான். ஆனால் இங்கே 49 வசனத்தில் வாசிக்கிறோம் 14,700 பேர் அந்த வாதையினால் என்ன செஞ்சாங்க, அழிக்கப்பட்டார்கள். நம்முடைய ஆண்டவர் உண்மையிலே அவர் கிருபை உள்ளவர் தான், அவர் அன்புள்ள ஒரு தெய்வம் தான். ஒரு மனிதனை நேசிக்கிறார், அந்த மனிதனை நம்ம இடத்துல கொண்டு வரணும்னு பார்க்குறார். பக்தியுள்ளவனை தமக்கென்று தேர்ந்தெடுக்கணும், அவன் நமக்காக வாழணும், நம்மை ஆராதிக்கணும்னு நினைக்கிற ஒரு அன்புள்ள தெய்வம் தான். அதே தேவன் தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யும்போது ஆண்டவர் அதை என்ன செய்ய மாட்டார், பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ நாம என்ன செய்யணும் தெரியுமா, அதுல நம்ம கவனமா என்ன செய்யணும், இருக்கணும். இங்க மோசே இதெல்லாம் பார்த்தா சொல்லுகிறான், அன்னைக்கு ஜனங்கள் நம்பணும் இல்லையா, இவனை கர்த்தர் தெரிந்ததுக்கு நம்பணும். அதனாலதான் மோசே சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய், ஒவ்வொரு கோத்திரத்திலுள்ள தலைவர்களுடைய மூப்பர்களுடைய கோள்களை வாங்கி அதில் அவங்களுடைய பெயரை எழுதி என்னுடைய சமூகத்துக்கு கொண்டு வா, நான் யாரை தேர்ந்தெடுக்கணும் நாளை காலையில் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி மோசே எல்லாருடைய கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரத்தை உள்ள கோள்களை வாங்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், லேவி கோத்திரத்தில் ஆரோனுடைய கோலை என்ன செய், நீ வாங்கி பேர் எழுதி கொண்டு வான்னு சொல்லுகிறார். கொண்டு வந்து வைக்கிறான். வைக்கும்போது தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுடைய வாழ்க்கையை துளிர பண்ணுகிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம வாசித்தோம் 8ஆம் வசனத்தில், 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில். அந்த கோலை வைத்த பின்பு அந்த காலையில் மோசே உள்ளே பலிபீடத்துக்குள்ளே போகும்போது, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே போகும்போது அங்கே யாருடைய கோல் துளிர்த்திருந்தது தெரியுமா, ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. இப்போ நம்ம ஒரு முருங்கை மரம் வைப்போமே, ஏன்னா வேப்ப மரங்கிறது நம்ம வந்து என்ன, முருங்கை மரத்தை வெட்டி வைத்தா நல்லா வளரும், எந்த கொப்பை வெட்டி வைத்தாலும் நிச்சயம் வளரும். அது கொஞ்சம் காய்ந்து போகும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற 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 சில நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது, அதை அப்படி சுரண்டி பார்த்தா பச்சையாக இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா. அந்த தண்டை நம்ம அப்படி நகத்தாலையில் கிள்ளி பார்ப்போம், பச்சையாக இருக்குது வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி கொஞ்சம் ஒரு பூ வர்ற மாதிரி வரும். அப்படி என்ன செய்யும், அது அது வந்து அதுக்கு பலன் கொடுக்க ஒரு 4 மாதம் வச்சுக்கோங்களேன் நம்ம முருங்கை மரத்தை. ஆனால் இங்கே ஆரோனுடைய கோல் எப்படி இருந்தது, அது துளிர் விட்டு அங்கே துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதிமை பழங்களை என்ன செஞ்சது, கொடுத்தது. அப்போ ஒரு இரவிலே ஆண்டவர் என்ன செய்ய முடியும், துளிர்க்கிறது மாத்திரமில்லை, அநேகருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் நம்மளை மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நான் இருந்து என்ன பிரயோஜனம், நாம் இந்த ஆலயத்துக்கு வருகிறதுனால யாராவது மற்றவருக்கு நம்ம ஏதோ புரோஜனமாக இருக்கோமா நம்ம நினைக்கலாம். ஆனால் நாம் இரவு நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபம் காலையிலே அடுத்தவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் என்ன செய்யும், அது நடக்கும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம அந்த ஊழியத்துக்கெல்லாம் போகிறோம், ஆனால் சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன் சொல்லுகிறோன்னா, ஊழியக்காரர் ஜெபித்தா தான் அற்புதம் நடக்கும். ஆனால் நாம் ஜெபிச்சாலும் அற்புதம் என்ன செய்யும், நடக்கும். ஆனால் இயேசுவை விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ண. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம வாழ்க்கையும் ஆண்டவர் பயன்படுத்த ஊழியத்தில் என்ன செய்ய முடியும், அவர் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவிலே நம்ம மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, நல்ல ஆண்டருக்காக நம்ம பயன்படணும். நாம் அதற்கு தகுதிப்படுத்தணும் இல்லையா. ஆரோன் சும்மா வரல, ஆண்டவர் சும்மா ஆரோன் தான் பிரதான ஆசாரியன், நீ என்ன செய்யணும் பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லலை. அவன் இவ்வளோ காரியங்களை அவன் என்ன செஞ்சான், கடந்து வந்தான். 2 பிள்ளைகளை அவன் இழந்தான். ஆனாலும் கர்த்தர் அவன் என்ன செஞ்சார், வாழ்க்கையை துளிர்விட பண்ணினார். அவன் அநேகருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றினார். அப்போ ஒரு இரவிலே நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்ம வேலை பார்க்குற இடத்துலனாலும் சரி, எந்த இடத்துலனாலும் சரி, ஆண்டவர் நம்மை காலை தினத்தில் அவர் அற்புதங்களை செய்து நம்ம வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க பண்ண அவர் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவரை நாம் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். சரி, 3வது ஒரு காரியத்தை பார்ப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம், சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எசேக்கியேலுக்கு அப்புறமாக இருக்கிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே,
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். ஒரு கேள்வி கேட்குறான். யார் கேட்டாது? யார் கேட்டா? தானியேலை பார்த்து. ஆமாம், ராஜா. எந்த ராஜா கேட்டார்? நிறைய சண்டைகளை சம்பவங்களாக சொல்லியிருக்கிறோம் இல்லையா? சரி, அப்போ தரியூர் ராஜா என்ன செய்கிறான்? அவன் கேட்குறான். ஏன்னா நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆமாம், கோரேஸ் ராஜாவுடைய நாட்கள் வரையிலும் தானியுடைய காரியம் ஜெயமாக என்ன செஞ்சது இருந்தது. அப்போ இங்கே இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சிங்கனை நம்மளை கொண்டு சிங்கத்தில் கொண்டு போட்டு ஆண்டவர் கொல்ல போகிறேன் அப்படின்னா இல்லை. ஆனால் சிங்கம் போல இருக்கிற வார்த்தைகள் ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது, நம்ம அந்த 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அவனுடைய ராஜ்யம் பெருசாகுது. ராஜ்யம் பெருசாகனா அவன் ஒரு சில அதிகாரிகளை நியமிக்கிறான். 120 அங்கே தேசாதிபதிகள் அவங்களை நியமிக்கிறான், பதவி கொடுக்குறான். பதவி கொடுத்த ராஜா, இவர்கள் எனக்கு உண்மையாக இருக்கணும், இவங்க கொடுக்குற கணக்கு எனக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு மேலாக ஒரு 3 பிரதானிகளை நியமிக்கிறார். 3 பிரதானிகளில் ஒருவனாக இருந்தவன் யாருன்னா இந்த தானியேல். இவன் பாபிலோன் தேசத்தை சேர்ந்தவன் அல்ல, ஒரு கல்தையன் தேசத்தை சேர்ந்தவன் அல்ல, மேதியருடைய ராஜ்யத்தை சேர்ந்தவனும் அல்ல. இவன் யாருன்னா யூத தேசத்தை சேர்ந்த ஒரு கர்த்தருடைய மனிதன், தேவனுடைய ஒரு மனிதன். இந்த மனிதன் அந்த 3 பேரில் ஒரு பிரதானமான பதவியில் என்ன செஞ்சான்? ராஜாவுக்கு இவன் சொல்லுகிறதா ராஜா கேட்கணும், அந்த மாதிரி பதவியில் இருந்தான். இதை சிலருக்கு பிடிக்காத ஒரு கூட்டம். சில நேரத்தில் நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடுதுன்னா நமக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று செய்ய போகிறாங்கன்னு ஒரு அர்த்தம். ஏன்னா வேதமே சொல்லுகிறது, அவர்கள் கூட்டம் கூடினார்கள். அந்த பிரதானிகள் தானியேலுக்கு விரோதமாக கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணுறாங்க. இவனை எப்படியாவது குற்றப்படுத்தணும், இவனை குற்றப்படுத்தி இவனை என்ன செய்யணும்? ராஜாவின் இடத்துல இருந்து இவனை எப்படியாவது தள்ளிவிடணும். அந்த கூட்டம் கூடி பேசி அவனை என்ன செய்கிறாங்க? இவன் செய்கிற வேலை நிமித்தமாக இவனை குற்றம் செய்ய முடியாது. ஏன்னா இவன் ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதன், உண்மையான காரியங்களை செய்கிற ஒரு மனிதன் தானியேல். ஆனால் இவனை எதில் குற்றப்படுத்தலாம் தெரியுமா? தேவனுடைய காரியத்தில் இவனை குற்றப்படுத்த முடியும். எப்படி குற்றப்படுத்த முடியும்? இவங்க அதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. கூட்டம் கூடி நம்ம பிளான் பண்ணுறாங்க. விசேஷமாக நம்ம செய்கிற வேலை நிமித்தமாக சிலர் குற்றப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய காரியத்தை வைத்து சிலர் குற்றப்படுத்த முடியும். நம்ம அந்த தவறு செய்ய மாட்டோம், ஆனால் மற்றவர்களிடத்தில் பொய்யா என்ன செய்வார்கள்? அவங்க சொல்லுவாங்க, நம்மளை குற்றப்படுத்துவாங்க. இது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் தெரியுமா? சிங்கத்தை போல் அந்த வார்த்தை நம்மளை அப்படியே பின்மாற்றத்துக்குள்ள என்ன செய்யும்? தள்ளும். ஊழியக்காரருக்கு வந்தால் தாங்கிக்கிடுவார், ஏன்னா அவர் பின்மாறி போக முடியாது இல்லை. ஏன்னா கர்த்தர் கொண்டு வந்த நொறுக்கி உடைத்து நொறுக்கி உருவாக்கி நிமித்திடுவார் ஆண்டவர். ஆனால் விசுவாசிகளுக்கு சில நேரத்தில் இது என்ன ஒரு கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி பின்மாற்றமாக போக முடியும். ஆனால் இதில் நாம் என்ன செய்யணும்? கவனமாக என்ன செய்யணும்? எச்சரிக்கை என்ன செய்யணும்? இருக்கணும். தானியேல் இருந்தான். ஏன்னா இவன் வேலை செய்கிறத வச்சு இவனை குற்றப்படுத்த முடியாது, ஏன்னா இவன் கொள்ளையடிக்கான்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதன். ஆனால் தேவனுடைய காரியத்தில் எப்படி திரும்ப குற்றப்படுத்த நினைத்தாங்க? ஏன்னா ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மனிதன் தானியேல். அப்போது ராஜாவின் இடத்துல போகிறாங்க. அந்த கூட்டம் போகுது. அந்த கூட்டம் போய் சொல்கிறாங்க, ஒரு காரியத்தை செய்யணும். என்னதுன்னா 30 நாள் வரையிலும் ராஜாவே உண்மை தவிர ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இப்படி புகழ்ந்தானா சோழி முடிய போகிறான்னு அர்த்தம். இப்போ நம்ம கிட்ட போய் உங்களை போல வேறு ஒருவரும் இல்லை, நீங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் கொஞ்சம் அப்படின்னா கூட நம்பலாம் அந்த மனிதரை, ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% அவங்கள நம்பவே கூடாது. அவங்கள நம்பவே நம்ம என்ன செய்யக்கூடாது கூடாது. இந்த ராஜா இடத்துல வராங்க, இவன் நம்புறான், ஏன்னா இவன் தானே பதவியில் உட்கார வச்சிருக்கிறான். வராங்க கூட்டங்கள் வந்து சொல்லுகிறாங்க, 30 நாள் வரைக்கும் ராஜாவே உண்மை தவிர வேறு ஒருவரையும் என்ன செய்யக்கூடாது. இந்த ஜனங்களும் சரி எதுனாலும், எனக்கு அரிசி வேணாலும் ராஜாவிடத்தை தான் கேட்கணும், எனக்கு இந்த உதவி வேணா ராஜாவிடத்தை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சட்டத்தை போடணும். அந்த சட்டம் எப்படி இருக்கணும்? மேதியருக்கும் பெர்சியருக்கும் மாறாத பத்திரமா. அதாவது சட்டம் இயற்றப்பட்டதுன்னா ராஜா கூட என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. அப்படிப்பட்ட, ஏன்னா ராஜா கூட தண்டனையிலிருந்து தப்பி வைக்க முடியாது, அதை நிறைவேற்றி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை என்ன செஞ்சால் நீங்கள் கொண்டு வரணும் ராஜாவேன்னு சொன்னாங்க. தரியும் என்ன செஞ்சான்? அதை நம்பி உடனே முத்திரத்தை வாங்கி ஒரு குத்து வித்தான், பத்திரத்தை எழுதி. அதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தானியேலுக்கு இந்த காரியம் தெரிந்திருந்தது. ராஜாவின் இடத்துல தான் இதனால் கேட்கணும். ஆனால் தானியேல் தினமும் 3 வேளை அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதன், அதை வைத்து தான் அவன் குற்றப்படுத்த நினைத்தாங்க. ஆனால் அவன் எப்போது போல பலகனி விலையாய் தன்னுடைய தேசத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி எருசலேமுக்கு நேராக அவன் என்ன செஞ்சான்?
ஜெபம் பண்ணுனா. இதை அந்த கூட்டம் பார்த்தது. அந்த வாசிங்களே, அந்த 6ஆம் அதிகாரம் அந்த 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 வசனம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி போதும் பாருங்க, ஒரு மனிதன் அல்ல. நமக்கு விரோதமாய் நம்ம நினைப்போம், இந்த மனிதன் நமக்கு விரோதமாக செயல்பட நினைப்போம். இல்லை, அவனுக்கு பின்னால் ஒரு 4 கூட்டம் என்ன செய்யும் இருக்கும். பிரதானிகளும் 3 பேர். அதில் ஒருவன் யாரு? தானியல். தானியலுக்கு அப்புறம் 2 பேர் தான். ஆனால் ஒரு கூட்டம் என்ன செய்யுது இங்கே இருக்குது. ஏன்னா அந்த 120 பேரும் சேர்த்துக்குவாங்க. சரி, அந்த கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பார்த்து அடுத்த வசனம் சொல்லுகிறது, நேராக ராஜாவின் இடத்துல போய் சட்டத்தெல்லாம் சொல்லி, சட்டம் என்னன்னு சொல்லுகிறது, இத்தனை செக்ஷன் இப்படி சொல்லுகிறது, இவனை என்ன செய்யணும், சிங்கத்தின் கேவியில் கொண்டு போடணும். ராஜா இருதயம் துடிக்குது. ஏன்னா தானியலுக்கு தான் இவ்வளவு காரியத்தை செய்கிறார்கள் என்பது ராஜாவுக்கு தெரியாது. இப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாம் எந்த காரியத்தை செய்வோமா? செய்ய மாட்டோம். இதே இது ஒரு மனிதன் நம்ம பிள்ளைக்கு விரோதமாய் காரியத்தை செய்வதற்கு ஒரு மனிதன் நம்மளை தூண்டுவானால், இந்த மாதிரி காரியம் தெரியும் போது, எம்மா என் பிள்ளை மேலே கை வைக்கிறதுக்கு இந்த மனிதன் எவ்வளோ காரியம் செய்கிறான் இல்லையா? அதே மாதிரி தான் ராஜாவுக்கு என்ன செஞ்சது, அவன் இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த பொழுது விடிற வரைக்கும் இந்த ராஜா என்ன செய்கிறான், அந்த இழுத்துக்கொண்டே வாரான். என்ன செய்யலாம், தானியலை எப்படி காப்பாற்றலாம், அந்த வசனம் அழக சொல்லுகிறது. அந்த 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை, இந்த கூட்டம் சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படிக்கு அவன் பெயரில் தன் இருதயத்தை எல்லாம் அவனை நினைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டான். ராஜா எப்படியாவது மனுஷனை காப்பாற்றணும், நல்ல மனுஷன், நம்முடைய தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான மனுஷன், நம்ம என்ன செய்யலாம், சூரியன் இறங்குற வரைக்கும் காத்துக்கொண்டே இருக்கான், எப்படி இவனை காப்பாற்றலாம் இல்லையா? இப்போ ஏதாவது நம்ம கவர்மெண்ட்ல நினச்சிக்கோங்களேன், ஏதாவது தீவிரவாதிகள் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன நடந்துன்னா உடனே என்ன செய்வாங்க, ஆமாம் அந்த பாதுகாப்புத்துறை அதுலேயும் இருப்பாங்க, அந்த உளவுத்துறை, அந்த பாதுகாப்பு செயலாளர், ஐஎஸ் அதிகாரி எல்லாரும் நினைச்சவங்க கூடி வந்து என்னென்ன காரியத்தை நம்ம செய்யலாம், அது ரகசியமாக இருக்கும். சில நேரத்தில் பிரதமருக்கு கூட தெரியாது. இவங்க காரியத்தை செய்து பிளான் போட்டு தான் பிரதமருக்கு என்ன செய்வாங்க, அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் குடியரசுத் போகும். அந்த பிளான் கூட்டுவாங்க, நம்ம ஆலோசகர்கள், அந்த பாதுகாப்பு ஆலோசகர் கூட்டி என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், எப்படி நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம், எந்த டீமை நம்ம உள்ளே இறக்கலாம் அப்படிங்கிறத அவங்க ஆலோசனை பண்ணி தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இது ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா, இல்லைன்னா எப்படி நம்ம இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்றது அவங்க தீவிரமாக ஆலோசனை பண்ணுவாங்க. ஆனால் அந்த ராஜா எப்படியாவது இந்த சூரியன் அதாவது மறைகிற வரைக்கும் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் தன்னுடைய இருதயத்திலாம் அவனை நினைத்து என்ன செய்கிறான், புலம்புகிறான். ஆனாலும் இந்த கூட்டம் விட்டுச்சா, ராஜாவே என்னாச்சு, அவனை சிங்க கவியில் போடணும். உடனே ராஜா என்ன செஞ்சார், அவன் கையெழுத்து போட்ட உடனே என்ன செஞ்சாங்க, சிங்கத்தின் கவியில் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அந்த இரவு முழுவதும் அந்த சிங்கம் அவனை ஒன்றும் செய்யாத அளவுக்கு, சேதப்படுத்த முடியாத அளவுக்கு கர்த்தர் சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சார், கட்டி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஏன் சொல்லுகிறேன்னா, சில நேரத்தில் நம்மளுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடும், நம்ம நினைப்போம் இது ஒன்று தான் நினைப்போம், ஆனால் அது அப்படி இருக்காது. பல தொடர்புகளை என்ன செய்யும், வைத்திருந்து நம்மளை எப்படியாவது கீழே தள்ளணும், இவனை எப்படியாவது குற்றப்படுத்தி, அதாவது நம்முடைய வேலையை வைத்து இல்லை, நம்முடைய குடும்பத்தை வைத்து இல்லை, கர்த்தருடைய காரியத்தை வைத்து இந்த குற்றம் என்ன செய்யும், நம்பிடுவாங்க. பார்த்தீங்களா, இவன் நான் இப்போ ஏதாவது ஒன்று செய்கிறேன்னா, நான் ஒரு பாவியான மனுஷன் தான், ஆனால் கர்த்தர் நான் இயேசு ஒப்பு கொடுத்தேன், என் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரேன் கதறினேன், ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னித்தார். 2017ஆம் வருஷத்தில் ஆண்டவர் நான் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கினேன். என்னதான் கிறிஸ்தவத்தில் இருந்தாலும் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா, நம்ம பாவத்தை அறிக்கை செய்யணும். நம்மளும் ஒரு துரோகி பாவிகள் தான், ஆனால் அறிக்கை செய்தேன். ஆனால் இதுக்கப்புறம் சில நேரத்தில் ஏதாவது ஒன்று யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நம்புவாங்க, கர்த்தருடைய காரியத்தை குறித்து பேசும்போது நம்புவாங்க. ஆனால் வேலையில், ஏன்னா அவங்க என் கண் முன்னால் இருந்து பார்க்காங்கல்ல, நான் செய்கிற வேலையை, நான் கணக்கு ஒப்புவிக்கிறத கண் முன்னால் பார்க்காங்கல்ல, கரெக்டாக டேலி ஆகுதுல்ல, அப்போ நல்ல உண்மையுள்ள மனிதனாக வேலையில் இருக்கான். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் உடனே மற்றவர்கள் நம்புவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில் நடுவில் இருந்து அந்த குற்றப்படுத்துகிற வார்த்தை வருது பாருங்க, அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யும், காயப்படுத்தும், நம்மளை நொறுக்கும், நம்மளை துக்கத்துக்குள்ள ஆழ்த்தும். நம்ம வேதம் வாசிக்க முடியாது, நம்ம ஜெபிக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உண்மையிலே அது உண்மைதான். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நம்மளால் ஜெபிக்க முடியாது.
நம்மளால வேதம் வாசிக்க முடியாது. அந்த காரியம் தான் மனசுக்குள்ளே வரும். நம்ம ஜெபிச்சா அந்த காரியம் தான் மனசுக்குள்ளே வரும். இவர்கள் நமக்கு இப்படி பேசுகிறாங்க, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம், வேதத்தை வாசிக்கும் போது இப்படி செய்கிறாங்க, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம். நம்ம ஒரு காரியத்தை நம்ம நிம்மதியாக செய்ய முடியாது. சமாதானம் நம்ம விட்டு என்ன செய்யும், கடந்து போகும். ஆனால் அந்த நேரத்திலையும் நம்ம கர்த்தரோடு கூட இருப்போமானால் தானியேலை போல நம்ம ஜெபிக்கிறதுல வேத வாசிகள் என்னமும் சொல்லி போட்டோம். நான் நல்லவன்கிறது அவனுக்கு நான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நல்லவன்பா, இதை நான் செய்யலைன்னு சொல்லி மற்றவர்களுக்கு முன்பாய் காட்டணும்னு அவசியம் இல்லை. அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அந்த இரவு நேரத்தில் இவன் தூங்கலை, ராஜா தூங்கலை. ஆனால் தானியேல் உள்ள என்ன செய்கிறான், உள்ளே இருக்கான். அவன் ஒரே வார்த்தை சொன்னான், நம்ம பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு போனால் நல்லா இருந்துமா, நீ நல்லா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிடணும் அப்படின்னு சொல்லி வழி வைப்பாங்க. அதே மாதிரி தான் ராஜா வழி அனுப்பி வச்சான். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைப்பார், நீ போ அப்படின்ட்டான். இதுதான் அவன் சொன்னான், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் சிங்கத்துக்கு ஏதோ ஊசி போட்டு விட்றேன், சிங்கத்துக்கு நான் ஏதாவது வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணுறேன், உன்னை அந்த குழிக்குள்ளே காப்பாற்றுறேன் அப்படிலாம் சொல்லலை. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பார், அதுதான் சொல்லி அனுப்பிவிட்டான். அந்த ராஜா தூங்கலை, அவன் சாப்பிடலை, அவன் கீத வாக்கியம் அதாவது இசை ஒன்றும் அவன் பக்கத்தில் நெருங்கவில்லை. தானியேல் எப்படி இருக்கிறான், தானியேல் எப்படி இருக்கிறான், அவனுக்கே அப்படி இருப்போமானால் அவனை படைத்த தெய்வம் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற தானியேலை காப்பாற்ற கர்த்தர் எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருப்பார். அல்லேலூயா. நம்ம நினைக்கணும், என்னை உருவாக்குன தெய்வம் பார்த்துக்கொள்வார். நான் நல்லவனா அவன் முன்னால நான் செய்யலைன்னு சொல்ல அவசியமே கிடையாது. சொல்லிட்டு போட்டோம், என்னன்னாலும் சொல்லிப்போம். நாம் கர்த்தரிடத்துல அதை சொல்லணும், இந்த நபர் இதை செய்கிறார், நீர் பார்த்துக்கலாம் ஆண்டவரே, அவ்வளோதான். அடுத்து நம்ம காரியத்தை மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். அடுத்த காரியங்கள் என்ன, அடுத்த காரியம் என்ன, நாளைக்கு என்ன செய்யணும், அப்படி தான் போயிட்டு இருக்கணும். அந்த மைண்டுக்கு நம்ம வரவே கூடாது. நம்ம கர்த்தரோடு இருப்போமானால் அந்த சிங்கத்தை போல வருகிற வார்த்தைகள் அது என்ன செய்யும் தெரியுமா, வேதம் சொல்லுகிறது, அது அவங்களுக்கு என்ன செய்யும், அந்த வார்த்தை அவர்களை ஆண்டவரே சொல்லுகிறார், நீ ஒருவனை குற்றப்படுத்தாத, அது உன்னை என்ன செய்யும், ஞாயிற்றுப்பு நாளிலே குற்றப்படுத்தும். அந்த வசனத்தை வாசிங்க இந்த சம்பவத்தில். அந்த தானியேல் 3ஆம் அதிகாரம், அந்த 3ஆம் அதிகாரத்தில் அந்த 6ஆம் அதிகாரத்தில் அந்த 24ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் மேல் குற்றம் சாட்டின அந்த கூட்டத்தை மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபிகளை போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து, எப்படி என்ன வேதம் என்ன சொல்லுது, அவங்க கீழே போய் விழலை, தானியேல் கீழே விழுந்து சிங்கத்தோடு கூட உறவாடிட்டு வந்துட்டான். இவங்க கீழே போகிறதுக்குள்ளேயும் அதே சிங்கம் என்ன செஞ்சது, அவங்களுடைய எலும்புகளை நொறுக்கி போட்டதுன்னு வேதம் சொல்லுகிறது. இந்த தெய்வம் நம்மோடு கூட என்ன செய்கிறா இருக்கிறார். ஏன்னா யார் நம்மளை குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் வருதோ அதே வார்த்தை நாளைய தினத்திலே அந்த காலை வேளையிலே அவர்களை என்ன செய்யும், அது சேதப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதை குறித்து என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அவங்கள மைண்டுக்கே கொண்டு வரக்கூடாது. பொதுவாக நம்ம சொல்ல போனால் அவர்களை மைண்டு கொண்டு வரும். நம்மளுக்கு கர்த்தரை எப்பொழுதும் ஒருத்தர் சொன்னாங்க ஒரு சம்பவம், இவர்கள் உங்களை குறித்து இப்படி பேசினார்கள். அப்போ நான் நினைத்தேன், சரி அப்போ நாம் அவங்கள நினைக்கவே இல்லை, ஆனால் அவங்க நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அதுதான் அப்போ அவங்க நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்காங்க, எப்போ இவனை கொல்லலாம், எப்போ இவன் விழுவான். நம்ம அவங்க நினைக்கவே இல்லை. நம்ம கர்த்தருடைய காரியத்தில் எப்படி போகணும், என்ன செய்யணும், ஊழியத்தை அப்படி பார்க்கணும், இந்த தேவை நம்மளுக்கு சந்திக்கப்படணும், நம்ம ஜெபிக்கணும், நம்ம குடும்பத்தோடு கூட இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அப்படி நம்ம அதை தான் பார்க்குறோம். ஆனால் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு நம்மளை தான் என்ன செய்வாங்க, நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய சந்தோஷத்தை இழந்துருவாங்க, சமாதானத்தை இழந்துருவாங்க. நம்ம ஆண்டவனை உயர்த்தி தான் வருவார். ஆனால் அதை கண்டு நம்ம அப்படியே நம்ம சோர்ந்தமானால் அவனு சந்தோஷப்படுறோம். ஆனால் அதான் ஒரு வேத வசனம் சொல்லுது இல்லையா, நெகேமியால சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி இருப்பதே என்னுடைய பலன். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மகன மகிழ்ச்சியாக இருப்பதான் நம்முடைய பெரிய பெரிய பலன். சத்துருக்களுக்கு அது தெரியாது. அதனால இதோ சொல்லிகிட்டே இருக்கட்டும், நம்ம அதை கண்டுக்காமல் நம்முடைய காரியத்தில் செய்வோமானால் அந்த வார்த்தை நாளைய தினத்தில் அவர்களை என்ன செய்யும், அது சேதப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதை குறித்தும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம் கவலைப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் எதையும் குறித்து என்ன செய்யாதீங்க. இந்த வார்த்தை என்னை குறித்து சொல்லுகிறாங்க, நிந்தையான காரியத்தை சொல்லுகிறாங்கன்னா கவலைப்படக்கூடாது. சிலருடைய செயல்கள், சிலருடைய பாவனைகள் நம்மளை என்ன செய்யும், காயப்படுத்தும். நாம ஏன் அவங்கள ஏன் பார்க்கணும். சிலர் அப்படி காயப்படுத்துவாங்க பாவனைகள் மூலமாக. பாவனைனா நடக்க நமக்கு முன்பாக அப்படி என்ன செய்வாங்க. ஆமாம், ஆனால் உள்ளே போய் பார்த்தா அது ஒன்றுமே என்ன செய்யாது, இருக்காது. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒன்று செய்ய வேண்டியது, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார்.
அந்த இரவு நேரத்திலே ஆண்டவர் அதான் சொல்கிறேன்ல, நீ படுக்கையில் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் என்ன பகல் நேரத்தில்னாலும் சரி இரவு நேரத்தாலும் சரி அதை துருத்தியில் வைத்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். எதை குறித்து நம்ம கண்ணீர் வடிக்கிறோமோ அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார்னு சொல்லி வேதம் என்ன செய்கிறது, நம்ம சொல்கிறது. அதனால நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், கர்த்தரோடு கூட நடக்கணும், கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். ஏன்னா தானியேல் நல்லா ஆராதித்தான் இல்லையா? அதான் சொல்லுகிறான், நீ ஆராதி தேவன் உன்னை தப்பு வைப்பார். ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார், தப்பு வைத்தார். இன்னொரு காரியங்களை சம்பவத்தை வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் சீக்கிரமாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம் லூக்கா. ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இந்த சம்பவம் இயேசு பேதுருவை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். இயேசுவை அவன் அப்பதான் அறிந்து கொள்கிறான். அந்த பேதுரு ஆண்டவர் அந்த கெனசரேத் அப்படிங்கிற கடல் அருகே வந்தபோது ஜனங்கள் கூடி வராங்க. இயேசு அற்புதம் செய்வார், நல்ல வார்த்தைகளை வசனங்களை சொல்லுவார். ஏன்னா பொதுவாக இந்த வசனம், கர்த்தர் கொடுத்த வசனம் நம்மளை என்ன செய்யும், அற்புதம் செய்ய வைக்கும். அதை தான் நான் சொல்லுகிறேன். அந்த பேதுரு அந்த நேரத்தில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிற நேரத்தில் ஆண்டவர் ஏறின படகு, 2 படகு இருந்தது. அதில் ஒரு ஆண்டவர் இயேசு ஏறின படகு இந்த சீமோன் பேதுருடையதான் என்ன செஞ்சது இருந்தது. அந்த சீமோன் அந்த பேதுரும் அவனுடைய கூட்டாளிகளும் என்ன செய்கிறாங்க, மீன் கிடைக்கல, நைட்டுக்குள்ளும் அவங்க பிரயாசப்பட்டு மீன் கிடைக்கல, வலையை அலசி கொண்டு இருந்தாங்க. வலையை அலசி கொண்டு இருக்கும்போது இயேசு வந்து அந்த படவில் ஏறி உட்கார்றார். அது பேதுருடைய படவாக இருந்தது. அப்போது இயேசு ஜனங்களோடு கூட பேசுகிறார், வசனத்தின் மூலமாக பேசுகிறார். ஏன்னா வேத வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. அவர் வசனங்களை பேசினார். பேசிக்கொண்டு இருக்கும்போது இந்த பேதுரு நிச்சயமாக அந்த வலையை அலசி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை செய்வான். சரி பார்த்துருக்கீங்களா, ஒரு துணி துவைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரிய முடியாது. துணி துவைக்கிறேன்னா ஒருத்தங்க பேசினா என்ன செய்வாங்க, இப்படி கேட்டே இருப்பாங்களா? இல்லை, கேட்டுக்கிட்டே என்ன செய்வாங்க, துவைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பேதுரு வலையை அலசி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே என்ன செஞ்சிருப்பான், இருந்திருப்பான். அதனால தான் இயேசுவை இவன் என்ன செய்கிறான், விசுவாசிக்கிறான். வார்த்தை நம்மளை விசுவாசத்துக்குள்ளே என்ன செய்யும், நடத்தும். அப்போ வேத வசனம் ஏன் வாசிக்க சொல்கிறோம், கர்த்தர் எதுக்கு வாசிக்க சொல்கிறோம், நாங்கள் சொல்கிறோம். கர்த்தர் எதுக்கு சொல்கிறாரு, எதை கொடுத்துருக்கிறாரு, இந்த வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும், நம்மளை ஆற்றும், நம்மளை தேற்றும், நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அது வைக்கும். இங்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இந்த ஆண்டவர் பிரசங்கெல்லாம் பண்ணி முடித்து வேத வசனத்தெல்லாம் சொல்லி முடித்த பின்பு ஆண்டவர் தான் எல்லாம் அறிந்தவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தெய்வம். பாவம் இந்த பாத்திரம் வெறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படகை நீ என்ன செய், தள்ளி கொண்டு போன்னு சொல்லும்போது பேதுரு என்ன செய்கிறான், ஆழத்துக்குள்ளே கொண்டு போகிறான். ஆழத்தில் நீ வலையை போடு அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் சொல்லுகிறான், நடந்ததை சொல்லுகிறான், ஆண்டவரே ராம் முழுவதும் இரவு முழுவதும் நான் என்ன செஞ்சேன், பிரயாசப்பட்டேன்ப்பா, ஆனால் ஒன்றும் எங்களை செய்யலை, அகப்படலை. இப்பொழுது நீர் அதில் போட சொல்கிறே அப்படின்னு சொல்லுகிறான். ஆயினும் வசனம் சொல்கிறது, ஆயினும், ஏன்னா வசனத்தை கேட்டிருக்கிறான். இவர் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு தெய்வம். அந்த வசனம் మన விசுவாசத்துக்குள் நடத்தி, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் நம்பி இந்த வலையை நான் போடுறேன். ஏன்னா வலையை அலசிட்டான், அலசி மீண்டும் கடலுக்குள்ளே போட்டு பாசியாகி மீண்டும் அலசணும். அதை நினச்சி பார்க்கணும். நம்ம செய்வோம்மா, போதும்ப்பா நான் நாளைக்கு காலைல ஆண்டவரே நான் இரவு நேரத்தில் கடந்து வரேன், நீங்கள் அப்போ கடந்து வாங்க, அப்போ நீங்கள் சொல்கிறபடி நான் வலையை போடுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் மீனவங்க இடத்துல போய் கேட்டால் தெரியும், அந்த வலை சும்மா சின்ன வலையாக இருக்காது, அது சிக்கல் எடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு காரியம். ஆனால் மீண்டும் என்ன செய்கிறான், காலையிலே ஆண்டவர் காலையில் அவன் படகுல ஏறுறாரு, காலையில் போட சொல்கிறார், காலையில் போடுறான். அந்த படகு அமிழத்தக்கதான மீன்களை, அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். காரணம் என்ன தெரியுமா, கர்த்தர் அவனும் வெறுமையாக இருந்த அவன் படகுல ஏறினாரு. அந்த வசனத்தை பேதுரு கேட்டான், ஆண்டவர் சொன்படி விசுவாசித்து நம்பி செய்தான். கர்த்தர் காலையிலே அவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஏன்னா மீன் பிடிக்கிறவங்களாம் இரவு நேரத்தில் போய் மீன் பிடிச்சி காலையில் லான்ச்சுக்கு கொண்டு வந்து அதை ஏலம் விடணும். அப்போ பேதுருவுக்கு என்ன செஞ்சது, உடனே அற்புதம் நடந்துட்டு இல்லையா. ராம் முழுவதும் இரவு முழுவதும் பேசப்படுது. அந்த இயேசுவின் வார்த்தை கேட்டு செய்யும்போது உடனே அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெறுமையாக இருக்கலாம், ஆசீர்வாதமே வராமல் தடையாய் அப்படி இதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சபிக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் நம்முடைய சாபத்தை என்ன செய்யும், ஆசீர்வாதமாக என்ன செய்யும், அது மாற்றும். நம்முடைய ஆத்மாவை அந்த வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா என்ன செய்யும்,
இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ராம் முழுவதும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல அந்த இடத்துல. ஆனால் காலையில் இயேசு வந்த பின்பு அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் என்ன செஞ்சது, நடந்ததை நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அப்போ அவன் காலையில் அவன் மகிழ்ச்சியோடு என்ன செஞ்சிருப்பான், இருந்திருப்பான். இயேசுவுக்கு பின் சென்று போனான். அப்போ நம்ம இதெல்லாம் அந்த சம்பவத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாளைய தினத்தை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. நாளைக்கு நடக்கும், நாளைக்கு. ஏன்னா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், மோரியா மலையில் ஆண்டவர் ஈசாக்கை கேட்குறார். ஈசாக்கை ஆண்டவர் ஈசாக்கு ஆபிரகாமை கொண்டு போகும்போது அவன் அந்த இடத்துல பலி கல்லெல்லாம் எடுத்து அடக்கிறான். அந்த இடத்துலலாம் அவன் காடு கண்ணு தெரியலை. ஈசாக்கை கிடத்தின பின்பு அவன் கத்தியை ஓங்கும்போது ஆண்டருடைய சத்தம் வந்த பிறகு அந்த ஆடு அவன் கண்களுக்கு என்ன செஞ்சது, தெரிந்தது. அதனால தான் ஆபிரகாம் சொல்கிறான், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்துக்கணும். நமக்கு உண்டான எல்லாம் அங்கே இருக்குது. நம்மளுக்கு அது வரணும்னா நாம் என்ன செய்யணும், அவருடைய பருவத்திலே நோக்கி என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம இரவு நேரத்தில் நம்ம ஏன்னா சில வேலைகளாக செஞ்சு கொண்டு வருவாங்க, குடும்பத்தோடு கூட பேசுவாங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் படுக்கைக்கு போகும்போது நீங்கள் இதை அனுபவிச்சுக்கலாம் தெரியாது, படுக்கைக்கு போகும்போது நம்ம அநேக காரியத்தை குறித்து யோசிப்பாங்க. இன்றைக்கி நடந்த காரியம் என்னன்னு யோசிப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா, நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற காரியத்தை குறித்து யோசிப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் நம்ம படுக்கும்போது நம்ம இயேசுவின் இடத்துல சொல்லிட்டேன், ஆண்டவரே நாளைக்கு இந்த காரியெல்லாம் இருக்குது ஏசப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் வேதம் சொல்லுது, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. காக்கை குஞ்சுகளை போஷிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, அதை விட விசேஷித்தமான என்ன நீர் போஷிக்க நீர் உண்மையுள்ளவர். யெகோவா ஈரேங்கிற நாமத்தை நாங்கள் குறித்து நாங்கள் வாசிக்கிறோமே, அந்த நாமத்தின் வல்லமை காலையிலே அற்புதத்தை நான் என்ன செய்யணும், காணணும்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்வார், அவர் காலை தினத்திலே நாம் அற்புதத்தை காணும்படியாக அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுமி நின்று அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, என்னுடைய துன்பங்களை மறக்க செய்த தெய்வம், என்னுடைய துன்பங்களை மறக்க செய்த ஒரு தெய்வம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. ஆமென். நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. எல்லா விசுவாசத்தோடு ஆமென். கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. ஆமென். இயேசு நம் அதிகாலையில் அவர் அற்புதங்களை செய்வார், அதை நம் கண்கள் காணும். ஆமென். அதிகாலை ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே, இரவெல்லாம் காத்தே எனக்கு இன்னும் ஒரு நாள் தந்தே. விசுவாசத்தோடு ஆமென். இரவெல்லாம் ஆமென், இன்னும் ஒரு நாள் தந்தே, மறவாத என் நேசரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். என்னை மறவாத தேவனே, மறவாத என்று ஆமென் என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். எல்லா விசுவாசத்தோடு நன்றி ஆண்டவரே. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி ஆமென். இரவு வேளையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நாளை காலையில கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம கண்கள் காணும்படியாக செய்வார். ஆமென். கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. அல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் அற்புதங்களை செய்வார்.
அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்களும் துதிக்கிறோம். ஆண்டவரே நாளைய குறித்த கவலை ஆண்டவரே நமக்கு தேவையில்லை. நாளை குறித்துதான ஒரு கவலை வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் நடுவிலே அவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் நடுவில் அற்புதங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே தேவன் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றியோடுமே துதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியருடைய காரியத்தில் நம்ம வேதத்தில் வாசித்தோம். அல்லேலூயா. ஆண்டவரே 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் நாட்களில் தொடாதபடிக்கு அவர்களுக்கு நடுவிலே கர்த்தர் நின்று கொண்டிருந்தார். தேவன் அவர்கள் நடுவில் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாங்களும் துதிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்காக ஒரு களி கூறும்படியான ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை துரத்தலாம், ஆனால் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பின்னாலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். எகிப்தினுடைய சேனைகள் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தினது, ஆனால் தேவன் நடுவே நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. துரத்தினார்கள். அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை தொட முடியல. அல்லேலூயா. கர்த்தர் பின்னால் நின்று கொண்டிருந்தார். தேவன் அற்புதங்களை செய்தார். கர்த்தர் அற்புதங்களை செய்தார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார். தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினது. ஆனாலும் தேவன் தானியேலோடு கூட இருந்து தேவன் அவனை வழி நடத்தினார். சிங்கத்தின் வாய்க்கு அவனை தப்பி வைத்து நடத்தினார். அல்லேலூயா. துதிக்கிறோம். அவனை குற்றப்படுத்தினவர்களை தேவனே சிங்கத்தின் வாய்க்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். தேவன் நியாயம் செய்தார். இந்த நாட்களிலே உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பலாம். அல்லேலூயா. கர்த்தர் நியாயம் செய்வார். தேவ ஜனத்துக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடியவர்களை கர்த்தர் அழித்து விடுவார். ஆண்டவரே வேதத்தில் நாம் தியானித்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை குற்றப்படுத்தினவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவே நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. தேவன் ஒரே நாளிலே ஆண்டவங்க வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். தேவன் ஒரு இரவுல உங்க வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். உங்க குடும்பத்தை துளிரவிட செய்வார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். எல்லா கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை அதிகமாக நீச்சிங்க நல்ல பிதாவே. அருமையான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக சோத்திரம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரம். ஆண்டவரை எல்லா கவலைகளையும் மாற்றுகிற தேவன். ஆண்டவரை நாளைக்காக கவலைப்படாதவர்கள் சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்த்தோமே. எல்லா கவலைகளையும் கத்த மாற்றுகிறவர். நீ நடுவிலே அற்புதங்களை செய்கிறவர். நீ துளிக்க பண்ணுகிறவர். ஜெயம் கொடுக்கிறவர். சிங்கத்தின் வாய்க்கு தப்ப வைக்கிறவர். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. மற்ற தடைப்பட்ட ஒவ்வொருவருக்காக சோத்திரம். ஒரு நாள் தேவனுக்கு கலந்து கொள்ள உதவி செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே இந்த நடக்கிற எல்லா கூட்டங்களையும் ஆசீர்வதியும். விசேஷ மாலை சுவிசேஷ ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அடுத்த வாரம் நடக்கிறதான ஆண்டவரே சிறப்பு ஆராதனைக்காக சிறப்பு கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் சிறப்பு கொடுகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க
ஆசீர்வதிங்க. வரக்கூடிய தாசனை வல்லமையாய் பயன்படுத்துங்க. நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிப்பட்டு பலவீனப்படுகிற பிள்ளைகளை என் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படி, அதிசயங்களை காணப்படபடி ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர், எல்லாருடைய எண்ணங்கள், எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். எல்லா கவலைகள், எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே, எல்லா கவலைகளும் பிரச்சனைகளும் மாறட்டும். ஆண்டவர், இன்னைக்கு பிள்ளைகள் நடுவில் குடும்பத்தில் தேவன் அற்புதங்களை செய்யும். என் ஆண்டவர் குடும்பத்தை தலைக்க பண்ணும். ஆண்டவரே, தொழிற்க பண்ணும், விருத்தி அடைய பண்ணும், எழும்ப பண்ணும். ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணும். ஒவ்வொரு குடும்பம் பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் துளிர் விடுவதாக, துளிர்க்க பண்ணுவீராக. ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். குடும்பம் தலைக்க பண்ணுவீராக, குடும்பம் கட்டப்படுவதாக, துளிர் விடுவதாக, பிரகாசிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கலாசினருக்காக ஸ்தோத்திரம், கலாசிட்டு கொடுக்க நல்ல விடுதலைக்காக ஸ்தோத்திரம், நல்ல சுகத்துக்காக பலனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. கிரியோனுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் மகனை நீங்க பயன்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்புடைய ஐக்கியமும் நாம் மனிதரோடு கூட நினைப்பதிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.